தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், எங்கள் மத்தியிலே சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. என் பலமாகிய கண்மலையே, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. நீர் கேளாதவர் போல் மௌனமாய் இராதேயும் ஆண்டவரே. நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்ன கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடைய கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆமாண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் சொன்ன கர்த்தர், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் சொன்ன கர்த்தர், வார்த்தையானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்
ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற கர்த்தர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. உடைய வார்த்தையை அடியாளின் வாயிலை அருளி உடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிற கர்த்தர், உடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. சத்துரு முனையற்று போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இசைக்கருவி வாசிக்கிற அன்பு சகோதரன் உடைய தாசன் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை மகனுடைய சரீரத்திற்குள்ளே பாயட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய அடியானுக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவரை குணமாக்கி அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்த முடிய நான் ஜெபிக்கிறேன். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் சொன்ன கர்த்தர், அடுத்த முறை இந்த இடத்துல வரும்பொழுது ஆண்டவரே உம்முடைய அடியான் திரும்பவும் இசைக்கருவிகளை மீட்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறீங்க ஏசப்பா. இப்படியா இந்த இடத்துல யார் யார் பலவீனமான சூழ்நிலையில வந்திருக்கிறாங்களோ, சரீரத்தில் நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கிறாங்களோ, அன்றே ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் ஐயா. கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, உடைய குணமாக்குகிற வல்லமை உடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளே பாயட்டு நான் ஜெபிக்கிறேன். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 71 20 21. சங்கீதம் 71 20 21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஆமென். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் நம்ம கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தை, உன்னை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர், உன் மேன்மையை பெருக பண்ணி உன்னை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர், உன்னை மறுபடியும் கட்டுவிக்கிற கர்த்தர். உன் வாழ்க்கையிலே இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. மறுபடியும் 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 என்ற வார்த்தையை ஆவியானவர் கொடுத்தார். சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் அவர்கள் மத்தியிலே நான் உலாவுவேன். தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே இந்த சங்கீதத்தில் சொல்றார், நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும் ஆண்டவரே. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. சிறு வயது முதல் என்னை போதித்து வந்த கர்த்தர், என்னுடைய வாய் உடைய துதியினால் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. நாள் முழுவதும் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. இதுவரையும் ஐயா நான் அநேக இக்கட்டுகளை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, அநேக ஆபத்துகளை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே. இனி நீ திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? பூமியின் பாதாளங்களில் இருந்து என்னை ஏற பண்ண மாட்டீரா? என்னை மறுபடியும் தேற்ற மாட்டீரா?
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் வந்திருக்கிறீங்களா? சகோதரியே, நான் அநேக இக்கட்டுகளை இதுவரை நான் பார்த்துட்டேன். அநேக ஆபத்துகளை என் கண்கள் பார்த்துருச்சு. இனிமேல் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தேற்றுகிற காலத்திற்காய் நான் காத்திருக்கிறேன் சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுடைய சிறையிருப்பை திரும்ப போகிறார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கனவா நனவா நீங்க நினைக்க போறீங்க. கர்த்தர் உங்கள் கண் காண சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அதே இடத்திலே கர்த்தர் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர். தாவீது ராஜா சொல்கிறார், அடுத்த வசனம் 21, என் மேன்மையை பெருக பண்ணி. ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே எல்லா நாடி நிந்தையும் அவமானம் தான் ஆண்டவரே. சீமையை தூசிக்கிறான், மனிதர்களால் இகழப்படுறேன், காரணமே இல்லாம நிமித்தமே இல்லாம சத்துருக்கள் விரோதமா எழும்பி வராங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய தயவினால நீர் என் பர்வதத்தை இதுவரைக்கும் திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். உம்முடைய முகத்தை மட்டும் எனக்கு மறைச்சிடாதீங்க ஆண்டவரே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என்னை மறுபடியும் தேற்ற மாட்டீங்களா? என் மேன்மையை பெருக பண்ண மாட்டீங்களா? என் சத்துருக்கள் முன்னிலையிலே எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்த மாட்டீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? தாவீது ராஜா சொல்றாரு, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் நீங்க தேற்றுவீங்க ஆண்டவரே. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழட்டும் ஆண்டவரே. என் சத்துரு வெட்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. சங்கீதம் 94 சொல்றாரு, 17வது வசனம், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய். ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு துணையா இல்லைனா என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். நீங்க எனக்கு துணை செஞ்சீங்க ஆண்டவரே, எனக்கு துணையா இருந்தீங்க ஆண்டவரே. யாக்கோபு சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது, யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சுவருக்கு மேல படரும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் சத்துருக்கள் பார்ப்பாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் அம்பெய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அது எப்படி ஆயிற்று? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் துணையா இருப்பார் மகனே. அவர் உனக்கு துணை செய்து உன்னை தேற்றுகிறதை உன் பகைஞர் கண்டு வெட்கப்படுவார்கள். தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 86:11, சங்கீதம் 86:11, உமது வழியை எனக்கு போதியும், உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அதுல கடைசி வசனம் 16:17, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். அவங்க அம்மா அவருடைய அடியாளா இருந்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துலயும் அவர் சொல்வாரு, நான் உமது அடியானும் உமது அடியாளின் புத்திரனுமா இருக்கிறேன்.
அல்லேலூயா. உமது அடியாள், உமது அடியாள். அவங்க அப்பாவை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அவங்க அம்மாவை பற்றி இந்த 2 இடத்துல உமது அடியாளின் புத்திரன், உமது அடியாளின் புத்திரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அம்மா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. என் கட்டுகளை அவிழ்த்து விட்டி உமது வல்லமையை உமது அடியாளுக்கு அருளுங்க ஆண்டவரே. உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். நீர் எனக்கு துணை செய்து, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். தாவீது ராஜா கேட்டது போல நம்மளும் கேட்போமா? ஆண்டவரே, நீங்கள் எப்படி தேற்றுவீங்க? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நம்ம பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாரு? எனக்கு நீங்கள் துணை செய்து என்னை தேற்றுறதை எனக்கு சப்போர்ட்டா. இப்போ என் எதிராளி என்னை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். என் பக்கத்தில் ஆண்டவன் நிற்கிற எதிராளி பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீங்கள் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறத என் பகைஞர் கண்டு என்ன செய்யணும் ஆண்டவரே? வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே. ஒரு அடையாளம் காண்பீங்க ஆண்டவரே. எனக்கு துணை செய்து தேற்றுவீங்களா? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை தேற்றுவீங்களா? நீங்கள் மட்டும் எனக்கு துணையா இல்லைனா நான் மௌனத்தில் நான் என் ஆத்துமா வாசம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. என் கால் சறுக்குகிறது அப்படி நான் சொல்கிற நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிற நேரங்கள் உண்டு. எல்லாருடைய உள்ளத்திலும் விசாரங்கள் பெருகிற நேரங்கள் உண்டு. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறதற்காக என்னை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல்களால் என் ஆத்துமாவை தேற்றுறீங்களே ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்களும் நானும் கடந்து செல்கிற வழியில் கடந்து போகிறாங்க, ஆனால் கர்த்தரை ஜீவனுள்ள தேவனை அறியாதனால அவங்க சீக்கிரத்தில் சூசைட் பண்ணிடுறாங்கப்பா. எத்தனை நிதன்யாக்கள் ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சிருந்தானா அந்த குழந்தை இறந்திருக்குமா? என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் உண்டு, என்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் உண்டுன்னு அந்த ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் போயிடுச்சே. நீ பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், நீ அறிவாளியாக இருக்கலாம், நீ பெரிய பைலட்டாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆனால் தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் மனிதன் நடுத்தெருவில் நட்டாற்றில் என்னை விட்டாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. என்னையும் உங்களை காப்பாற்றுகிற கர்த்தர் உண்டு. அவர் என்னை கடைசி வரை காப்பாற்றுகிற கர்த்தர், கடைசி வரை காப்பாற்றுகிற கர்த்தர். மனிதனால் கைவிடப்படுகிற சூழ்நிலை வரலாம், மனிதனால் மறக்கடிக்கப்படுகிற சூழ்நிலை வரலாம், ஆனால் என் தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் சீயோனோ சொல்லிக்கிட்டு இருக்கிற கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மகளே, மகனேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து தான், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில் சொல்லலை, உள்ளங்கைகளில். 2 கைகளை யாராவது உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்களா? ஏசப்பா வரைஞ்சிருக்கிறார்ப்பா. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதிராளி சபிக்க வாரான், பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லிட்டார், என் பிள்ளைய நான் உன் வாயில் அருளின வார்த்தைகளே இல்லாமல் சபிக்க நான் அனுமதிக்க மாட்டேன், நான் உனக்கு சொல்கிறதான் நீ சொல்லணும். அவன் சொல்கிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒவ்வொரு நிமிஷம் நிமித்தம் பார்க்க போனேன் வழி செலுத்த போனேன்னு சொல்லுவான். லாஸ்டா நிமித்தம் பார்க்க போகல, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு முகங்குப்புற நான் விழுகிறேன் அவருக்கு முன்பாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபே உன் கூடாரங்களும் அவருடைய பார்வை அவனுக்குள்ள வருது. இஸ்ரவேலே உன் வாச ஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம்? பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களைப் போலவும் இருக்கிறாய். எப்படி பார்க்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளை?
கண்மலை உச்சிகளிலிருந்து உன்னை கண்டு குன்றுகளிலிருந்து உன்னை பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் துவைக்கும் போது, நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது, சாப்பாடு செய்யும்போது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜில் ஒர்க் பண்ணும்போது கர்த்தர் பார்க்குறாரியா. நீர் என்னை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர். தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 23:3, எப்படி ஆண்டவர் தேற்றுறாராம்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற கர்த்தர். அடுத்து சொல்றார் 5வது வசனத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, ஆண்டவரே என் சத்துருக்கள் முன்னாடி, யூ prepare a table before me in the presence of mine enemies. என் சத்துருக்கள் முன்னாடி அவன் பார்க்க வச்சு, அல்லேலூயா, அப்படி உங்களை தேற்ற போறார் ஐயா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். நீதிமானுடைய கொம்புகளோ மகிமையாய் உயர்த்தப்படும். உங்கள் சத்துருக்கள் கண் காண கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். ஏன் சத்துருக்கு அழிக்கணும்னு கேட்காதீங்க, அவன் பார்க்கட்டும். அவன் முன்னாடி கர்த்தர் உயர்த்தப்படுறதை அவன் பார்க்கணும். அல்லேலூயா. சத்துருக்கள் கண்காண அபிஷேகம், சகோதரர் நடுவிலே அபிஷேகம். அப்படிதான் ஆண்டவர் உங்களை இணை தேற்ற போறார். அநேக இக்கட்டுகளை பார்த்துட்டீங்க, ஆபத்துக்களை பார்த்துட்டீங்க. இனிமேல் கர்த்தர் யோபுக்கு ஒரு தேற்றுகிற காலத்தை வச்சார் அல்லவா, வைத்தார் அல்லவா. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணான். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், அவன் சிறையிருப்பை மாட்டினார். 2 தனியான ஆசீர்வாதம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். உங்க பின்னிலம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஒரு தேற்றுகிற காலம் வேணுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபுவை போல, ஆண்டவர் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன். எத்தனை பேர் ஆண்டவர் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க முகத்தை பார்ப்பார். உங்க சிறையிருப்பு மாற்றப்படும். உங்களுக்கு சரீரத்திலே சுகம் வரும், ஆத்மாவிலும் பலம் பெறுவீர்கள். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் வைப்பார். பவுலையா சொல்றாரு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும், ஹல்லேலூயா, அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நீங்க ஒரு பாடை அனுபவிக்கலாம், மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ஆறுதல் செய்ய முடியும்? இப்போ நான் பயங்கரமான பாடுகள் வழியாக கர்த்தர் என்ன நடத்துகிறாருன்னா, என்கிட்ட வராங்க, ப்ரேயருக்கு வராங்க, ஜெபம் பண்ண வராங்கன்னா, என்னால் என் மூலம் பேசப்படுற வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கும். நான் அந்த பாதையிலே கடக்கலைன்னா நான் எப்படி ஆறுதலாக இருக்க முடியும்? அதான் பவுலையா சொல்கிறாரு, அடுத்த வசனம், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களிடத்தில் ஆறுதலும் பெருகுகிறது. எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மனுஷன் ஆறுதல் செய்வான், நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அவங்க ஒரு ஆறுதலாக பேசணும். அண்ணாள் ஹஸ்பண்ட் ஆறுதலாக பேசுனாங்க, அருமையான ஹஸ்பண்டு தான். ஆனால் ஆறுதல் படுத்த முடியல, சொல்யூஷன் கொடுக்க முடியல. அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேவனுடைய பாதபடி. உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் மனிதன் அல்ல, உங்கள் கணவர் அல்ல, கர்த்தர்.
சகல விதமான ஆறுதலின் தேவன் தான் ஆறுதல் படுத்த முடியும். அவர்தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பவுலையா சொல்றார் இன்னொரு இடத்துல, நாங்கள் மக்கதோனியாவில் வந்தோம், உள்ளம் புறமும் போராட்டம், சரீரத்தில் இளைப்பாறுதல் ஒன்றுமே கிடையாது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தாசன் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல். அல்லேலூயா. உண்மையான தேவதாசர்கள். பவுலையா சொல்றாரு, அவர் தேவனோடு நெருங்கி இருக்கிறவர் தான், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சொன்ன தேவ மனுஷன் இந்த இடத்துல சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அனுப்புவார், தேவனுடைய ஊழியக்காரியை அனுப்புவார். உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எப்படி தேற்றுவார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிக்கணும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் இருக்கான். இந்த மாதிரி 15-16 வாசிங்க. 13-14 சாரி 13-14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் எப்படி செழிக்குமா? பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சிரமம் அறியப்படும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. உங்களை எப்படி தேற்றுவார் ஆண்டவர்? தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல் உங்களை தேற்ற போகிறார். நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் கண்கள் காணுமா நீங்கள் நினச்சி வந்திருக்கிறீங்களா? உன் கண்கள் காணும், உன் இருதயம் மகிழும். யுவர் ஹார்ட் ஷால் ரிஜாய்ஸ், யுவர் போன்ஸ் ஷால் ஃப்ரூஸ் லைக் அண்ட் ஹேர். உன்னுடைய எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். இதுவரை உன் எலும்புகள் ட்ரை போன்ஸாக இருக்கலாம், உன் எலும்புகளை ஃபேட் ஆக்குவார். எலும்பு தேய்மானம் இருக்காது, எலும்புகள் புஷ்டியாகும். நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் தேற்றுவார்ப்பா, அப்படி தேற்றுவார். உன் எலும்புகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். எப்போ உண்டாகும்? தேவன் எல்ஷடாய்னா 2 விதமான அர்த்தம் உண்டான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்னொன்று தாயை போன்ற மார்புடையவர். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். உன் ஹார்ட் பா, உன் கண்கள் காணும், நான் தேற்றுறதை உன் கண்ணு காணும். உன் இருதயம் மகிழும், உன் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். The hand of the Lord shall be known unto his servant. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் கரம் அறியப்படும். அந்த நேரத்தில் அவருடைய சத்துருக்கள் இடத்திலே அவருடைய சினம் அறியப்படும். அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கையை நீட்டுவீர். துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். பாதாளத்தில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? திரும்பவும் பாதாளத்தில் இருந்து உங்களை இவனை தூக்கி விடுகிற கர்த்தர், உங்களை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர், மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர். உடைய கோலும் உடைய தடையும் என்னை தேற்றும். எப்படி தேற்றுறாரா? உடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. யார் சொன்னாலும் உங்களை நான் சும்மா சொல்லிட்டு போகலாம், தேற்ற முடியாது. உடைய வார்த்தை உங்களை தேற்றும். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால், என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையால்,
என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றினீர் தேற்றினீர் உம் வார்த்தையால். என்னை தாங்கினீர் சுமந்தீர் உம் வார்த்தையால். என்னை ஆற்றினீர் தேற்றினீர் உம் வார்த்தையால். என்னை தாங்கினீர் சுமந்தீர் உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. அவர் வார்த்தையினால் நம்ம உருவாக்கினவர். ஆமென். வார்த்தையினால் புடமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் தேவனுடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. வார்த்தையினால் தான் அடியாளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை அறிந்து கொண்ட கர்த்தர், வனாந்தரத்திலே நயங்காட்டி அழைத்து உன்னோட பட்சமாய் பேசி உன்னை அழைத்து வந்தாரே. வனாந்தரத்தில் என்ன தரப்போறான்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய், அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்ன? அவன் தான் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டான், சாபத்தீடான பள்ளத்தாக்கு. ஆனால் அதே இடம் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு வனாந்தரத்தில் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? உன்னுடைய திராட்சை தோட்டங்களை இந்த இடத்துல இருந்து தான் உனக்கு நான் கொடுக்க போறேன். நீ அப்பொழுது பாடுவாய். இள வயதில் பாடினி அல்லவா? எகிப்தி தேசத்திலிருந்து வந்த நாளிலே பாடினது போல நீ என்னை பாடுவாய். நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய். பாகால்களுடைய நாமங்களை உன் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன். உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என்னிடத்தில் திரும்பி வருவாயா? என்னிடத்தில் திரும்புவாயா? வார்த்தை என்னை திரும்பி வருவாயா? கர்த்தரனை மறந்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 12 அதிலே 12 வாசி. ஏசாயா 51:12 பாப்பா. 3 ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் ஹல்லேலூயா அதில் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். வேற யாரும் இல்லை மகனே மகளே, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். என் வாழ்க்கை பாழா பயிற்சி, என் குடும்பம் பாழா பயிற்சின்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? உன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் கர்த்தர் தேர்தடை செய்ய போகிறார். உன் மனாந்தரத்தை கர்த்தர் ஏதேனை போல மாற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் டெசர்ட்லாம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். உன் அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போலவும் தேவனாக்குவார். உன் வாழ்க்கையில் அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், ஹல்லேலூயா, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், ஹல்லேலூயா, கர்த்தரனை அனுப்பினார். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, துயரத்தில் எப்படி தேற்ற போறாராம் தெரியுமா? நீ துயரத்தையே கண்டிருக்கிற, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் உங்களை இனி அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற சிஸ்டர்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒடுங்கின ஆவியோட வந்திருக்கிறீங்களா? துதிக்க முடியாம ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படி தேவகுமாரனை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்மளாம் யார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவீர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன். இப்படியாய் கர்த்தர் தேவனுடைய பிள்ளையே உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை தேற்றுகிற கர்த்தர். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மறுபடியும் உன் வாழ்க்கையை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் யார்? 2வது வசனம் சொல்கிறது, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் நீங்களும் நானும். கொரோனாங்கிற பட்டயத்துக்கு தப்பிச்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க இல்லையாப்பா? ஆண்டவர் நம்மளை மீதியாக கிருபையாக வச்சிருக்கிறாங்க. ஏசப்பா, மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருணியத்தால் உன்னை எடுத்துக்கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன் வாழ்க்கையை நான் கட்டுவிப்பேன். என் வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஜெப வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது, துதியின் வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது, குடும்ப ஜெபம் இடிந்து கிடக்கிறது. வந்திருக்கிறீங்களா? என் பிள்ளையின் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கிறது, உடைந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். அடுத்த வசனம் பாப்பா. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அதுக்கடுத்து பாப்பா 9வது வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான், நான் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறேன். உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். தொடர்ந்து வாசித்தோம்னா அவர்கள் வந்து எப்படி தேற்ற போறாரா? சீயோனின் உச்சியிலே வாசி பாப்பா. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும்.
அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எப்படி ஆண்டவர் பேசுறார் பார்த்தீங்களா? உன் துக்கத்தையெல்லாம் நான் சந்தோஷமா மாற்ற போறேன், உன்னை தேற்றுவேன், உன் சஞ்சலம் நீங்க உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். ரூத்தின் வாழ்க்கையை கட்டினார் அல்லவா? அருமையான ஒரு போவாசை கட்டளிட்டார். நியூ பிகினிங் அவள் வாழ்க்கையில உண்டானது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவிப்பார். எசேக்கியேல் 36:36 அவர் எப்படி கட்டுவாராம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிரளமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து, எல்லாரும் அறிஞ்சு கொள்ள போறாங்கப்பா. நிர்மூலமாக இருக்கு, என் குடும்பம் உடஞ்சப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு வந்திருக்கிறீங்களா? நிர்மூலமானவைகளை கட்டுகிற கர்த்தர். உன் குடும்ப வாழ்க்கை உடைந்து கிடக்கிறதா? இந்த நாளிலே ஆவியானவர் சொல்கிறார், இஸ்ரவேல் என் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், உன்னை மறுபடியும் தேற்றுவேன், மறுபடியும் கட்டுவிப்பேன், கட்டவும் நாட்டவும் உன்மேல் ஜாக்கிரதையாய் இருப்பேன். பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுகிற கர்த்தர், நிர்மூலமானவர்களை கட்டுகிற கர்த்தர், பாலானதை பயிரளமாக்குகிற கர்த்தர் உன்னை அப்படி தேற்றுவார். நாயினூர் விதவை ஒரே மகன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பாடையை அந்த வாலிபனை சுமந்துட்டு போறாங்க. கணவர் இறந்துட்டாரு, ஒரே ஒரு மகன், அந்த மகனும் செத்துட்டான். ஒரே நம்பிக்கை இழந்து போச்சு. ஆண்டவர் பாடையை சுமந்து ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டார், கிட்ட வந்தார், பாடையின் அருகே வந்தார். அந்த மகளை பார்த்து என்ன சொன்னார்? எடுத்துட்டியா பாப்பா? எடுத்தா வாசி. லூக்கா 5 போட்டிருக்கான், நாயினூர் விதவை போடப்பட்டிருக்கான். லூக்கா 5 இல்லையா? தப்பா போட்டணும். லூக்கா 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லூக்கா 8:48 அவர் அவளை பார்த்து, மகளே, தப்பா வசிக்கிறேன்னு நினைக்கிறேன், இதுவும் கிடையாது. இல்லை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 13-14 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவளை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அந்த மகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். விதவையின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை செத்து போன நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உங்கள் நம்பிக்கை உயிர் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார். அவருடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல உங்கள் கோலும் துளிர்க்கும். நீங்கள் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுப்பீர்கள். அடுத்தபடியாக நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8 வசனம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம், ஹல்லேலூயா, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இடுக்கத்தை கடந்து வந்திருக்கு. இடுக்கம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், சகரியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கோம். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையிலே அவர் அந்த சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். இடுக்கங்கிற சமுத்திரத்தை கடந்துகிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சமுத்திர அலைகளை அடிக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம் வாழ்க்கையில எழும்புகிற எல்லா காற்றையும் கடலையும் கர்த்தர் இந்த நாளில் அதட்டுகிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இதை நான் காலையில் நான் ஜெப நேரத்தில் இன்னும் ஒன்று ஆண்டவர் மறுபடியும் சொன்னார். நான் உடனே அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். எந்த இடத்துலனா ஏசாயா 37:31 ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 37:31 யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நீ மறுபடியும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு வந்து கனி கொடுக்காம இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ மீந்திருக்கிற ஜனம், நீ மறுபடியும் கீழே வேர் பற்றுவாய், நீ மேலே கனி கொடுப்பாய். அல்லேலூயா. நீ மறுபடியும் நீ கனி கொடுப்பாய். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வேர் பற்றுவேன். நீங்க சொல்லணும், நான் வேர் பற்றுவேன், இஸ்ரவேலாகி நான் பூத்து காய்த்து இந்த உலகத்தை நான் பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். எல்லாருடைய கண்களும் பார்க்கும். ஆமேன். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்மளை பார்த்து சொல்லணும். ஆமேன். சாதாரண ஆளு இல்லப்பா, இங்க வந்திருக்கிற ஆளு. நம்மளை பற்றி என்ன சொல்லணும்? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்மளை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? கடைசியா இந்த உலகத்தை விட்டு ஏசப்பா நம்முடைய சீடர்களை விட்டு எழுந்தருளி போன பொழுது வெண்வஸ்திரம் தரித்தவங்க 2 பேர் அந்த சீடர்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளும் 3.5 வருஷம் ஏசப்பா கூடயே இருந்தவங்க இல்லையா? திடீர்னு நம்மளோட, அதுவும் ஆண்டவர் அன்பான ஆண்டவர், முடிவு பரியந்த அன்பு வைத்த ஆண்டவர் கூடயே இருந்திருக்கிறார். நம்மளை விட்டு விலகி போகும்போது என்னதான் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறார், அந்த 2 தேவதூதர்கள் சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் மறுபடியும் இல்லை வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், உன்னை கூட்டிக் கொண்டு போவார், அவர் மார்போடு அணைக்க முடியாத வருவார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆனால் நீ மனிதர்கள் பேசுகிற நிந்தனையான வார்த்தைகளுக்கு நீ செவிசாய்த்துக் கொண்டு அதையே நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய். நிந்தையும் அவமானத்தையும் கர்த்தர் முற்றிலும் உன்னை விட்டு அகற்றி போடுவார். உன்னோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய புயம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம பார்த்தோம், மறுபடியும் என்ன பார்த்தோம்? மறுபடியும் உன்னை தேற்றுகிற கர்த்தர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிற கர்த்தர். 2வது பார்த்தோம், இஸ்ரவேல் என் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, பிள்ளைகள் லைஃபை கட்டுகிற கர்த்தர். 3வது பார்த்தோம், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. 4வது என்ன பார்த்தோம்? மறுபடியும் நீ கனி கொடுப்பாய். ஆமேன். நீ கீழே வேர் பற்றி மேலே என்ன செய்வ? கனி கொடுப்பாய். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்ன கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். ஆமென். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த சாலைப்புதூர் சபை ஊழியர்கள், ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அடியாளின் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பங்களும் உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கோலும் உடைய தடியும் தேட்டட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் கர்த்தர் தேற்றப் போகிறதற்காய் சோதரம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த இவர்களை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் பிள்ளைகளை பூமியின் பாதாளங்களிலிருந்து நீர் ஏற பண்ண போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இவர்கள் மேன்மையை பெருக பண்ணி நீங்கள் மறுபடியும் தேற்ற போகிறீங்கப்பா. நீர் இவர்களுக்கு துணை செய்து இவர்களை தேற்றுகிறதை இவர்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு இவர்களுக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே. உடைந்து போன நிலைமையில் அவங்க வாழ்க்கை வந்திருக்கலாம் ஆண்டவரே. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாயின்னு உன்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையை நீ திரும்ப கட்டப் போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கட்டவும் நாட்டவும் இவர்கள் மேல் ஜாக்கிரதையாக இருக்க போகிறதற்காய் நான் சோத்திரம் செலுத்துகிறேன். நிர்மூலமானவர்களை கர்த்தர் கட்டப் போகிறதற்காய் சோத்திரம். பாலானதை பயிரளமாக்கப் போகிறதற்காய் சோத்திரம். இவர்கள் பாலான ஸ்தலங்களை எல்லாம் கர்த்தர் தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல நீர் மாற்றப் போகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை அவள் கடந்து கொண்டிருக்கலாம். சமுத்திரத்தின் அலைகளை கர்த்தர் அடிப்பீராக. இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்று உடைய பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறதற்காய் சோதரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மறுபடியும் மேலே கனி கொடுப்பார்கள். நீங்கள் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. நான் தெரிந்து கொண்டவர்கள் கனி கொடுக்கும்படியாக, என் அன்பில் நிலைத்திருக்கும்படியாக நான் ஏற்படுத்தினேன் சொன்னீங்களே. ஒவ்வொருவரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தரங்களை மாற்ற வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஏசப்பா. இந்த மாதத்திலே கடைசி ஆண்டவரே, நாங்கள் வாரத்திலே 4வது வாரத்திலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய பலத்த கரத்தினால், ஓங்கிய பயத்தினால் வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வர்ற வாரம் முழுவதும் பரிசுத்தாவினர் வழி நடத்தப் போகிறதற்காய் நன்றி அப்பா. வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதற்காய் நன்றி. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.